Hi friends, PGTRBK differential geometry இருந்து சில questions பார்ப்போம் நம்ம இந்த வீடியோவில். First question, let P of R double dot be a point on the surface. P is a singularity of the surface if answer வந்து R1 cross R2 equal to 0. Suppose வந்து non-singularன்னு கேட்டாங்கன்னா R1 cross R2 not equal to 0ன்னு போடணும். Singularன்றதுனால equal to 0. Second question, with the usual notations the first fundamental form இது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் a du square plus 2f du dv plus g dv square equal to 0. Suppose second fundamental form na second option b ல இருக்க பார்த்தீங்களா l du square plus 2m du dv plus n dv square equal to 0. இது வந்து second fundamental form. And then third question, if two parametric curves on a surface are orthogonal then f equal to 0. Suppose conjugate na m equal to 0. Fourth question, the normal which lies in the oscillating plane at any point of the curve is called principal normal. Fifth question, curvature of the curve r equal to sa plus b where a b are constant vectors at any point is அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சொல்யூஷன் பாருங்கள். ஆர் வந்து எஸ்ஏ ப்ளஸ் பின்னு எழுதியாச்சு. ஸோ ஆர் டாட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ஸு. ஸோ வந்து ஆர் டாட் வந்து ஏன்னு கிடைக்குது, ஆர் டபுள் டாட் வந்து 0. ஸோ கர்வேச்சருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், மாடுலஸ் ஆஃப் ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் டாட் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் டாட் கியூப்னு சொல்லி. ஸோ வந்து ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் டாட் வந்து நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 0 தான் கிடைக்க போகுது. ஸோ 0 டிவைடட் பை ஏ கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம ஆப்ஷன் வந்து 0 வந்து கரெக்ட் ஆன்சர். And then sixth question, intrinsic equations of a space curve C are of the form சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா x equal to f of s, y equal to g of s, z equal to h of s, where parameters s is arc length. நம்ம வந்து parameter s is arc lengthன்னு பார்த்தோன்னே டிக் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இங்கே எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ஆப்ஷன் வந்து where t any parameterன்னு சொல்லியிருக்காங்க, z equal to some h of t அந்த மாதிரி எல்லாமே கொடுத்து. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், கப்பா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ், டவ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஸ், வேர் எஸ் இஸ் த ஆர்க் லென்த், கப்பா வந்து கர்வேச்சர், டவ் வந்து டார்ஷன். இங்கே டினோட் பண்ணுற இந்த ஃபங்க்ஷன் வந்து கப்பாவாகவும் டவ்வாகவும் தான் இருக்கும், அதாவது கர்வேச்சர் அண்ட் டார்ஷனுக்கு தான் டினோட் பண்ணுவாங்க. எஸ் வந்து ஆர்க் லென்த்தாக இருக்கும். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்ட் தென் தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் இது கிடையாது. ஸோ வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. இது வந்து இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். Kappa equal to f of s, some function of s, tau is equal to some function of s. அதனால் நம்ம ஜென்ரலாக x equal to f of s, y equal to g of s பார்த்தோன்னே டிக் அடிச்சிடக்கூடாது. கப்பாவாக இருக்கணும், தென் டவ்வாக இருக்கணும், s வந்து ஆர்க் லென்த்தாக இருக்கணும். செவன்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எ சிலிண்ட்ரிக்கல் எலிப்ஸ் கப்பா டிவைடட் பை டவ் இஸ் கான்ஸ்டன்ட். எலிக்ஸ் ஜென்ரல் எலிக்ஸுக்கே வந்து கப்பா டிவைடட் பை டவ் வந்து கான்ஸ்டன்ட் தான். அதனால் சிலிண்ட்ரிக்கல் எலிக்ஸ்னாலும் சரி, வெறுமனே எலிக்ஸ்னாலும் சரி, சர்க்குலர் எலிக்ஸ்னாலும் சரி, எல்லாத்துக்குமே கப்பா டிவைடட் பை டவ் வந்து எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தென் எய்த்து கொஸ்டின், equation of the tangent plane at the point 1,2,2 on the surface xyz equal to 4னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. டேஞ்சன்ட் பிளேனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சொல்யூஷன் பாருங்கள். ஆறு வந்து அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி 1,2,2ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஆர் கேபிட்டல் ஆர் எழுதினோம். I ப்ளஸ் 2j ப்ளஸ் 2kன்னு சொல்லிட்டு, ஸ்மால் ஆர் வந்து நம்ம பொசிஷன் வெக்டார் ஜென்ரலாக எடுத்துக்கோம் இல்லையா, xi ப்ளஸ் yj ப்ளஸ் zkன்னு எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கர்வ் வந்து எஃப்னு எடுத்துக்கிறீங்க. xyz ஈக்குவல் டு 4னு கொடுத்துருக்காங்க. ஸோ xyz மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். அண்ட் தென் டெல் எஃப்னா வந்து டோ எஃப் பை டோ எக்ஸ் இன்ட்டு ஐ ப்ளஸ் டோ எஃப் டிவைடட் பை டோ ஒய் இன்ட்டு ஜே ப்ளஸ் டோ எஃப் டிவைடட் பை டோ இசட் இன்ட்டு கே. ஸோ டெல் எஃப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் இருந்து எஃப்எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுங்க, எஃப்ஒய் எஃப்இசட் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டெல் எஃப் கிடைக்கும். டெல் எஃப் அந்த பாயிண்டில் என்ன வருதுன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அதாவது எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 2,
இசட்டுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் வந்து இப்படி மாறும். அது வந்து உங்களோட டெல்எஃபாக இருக்கும். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் பிளேனுக்கு வந்து ஃபார்முலா வந்து r மைனஸ் ஆர் டாட் டெல்எஃப் ஈக்குவல் டு 0. ஸோ ஆர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், i + 2j + 2k, ஸ்மால் ஆரும் தெரியும், தட் மீன்ஸ் பொசிஷன் வெக்டர். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி டாட் ப்ராடக்ட் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக வந்து உங்களுக்கு 2x + y + z ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். நம்ம ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஆன்சர். 2x + y + z ஈக்குவல் டு 6ன்னு சொல்லி கால்குலேஷன் பார்த்து தான் உங்களுக்கு தெரியும், பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 9th problem, the geodesic on a right circular cylinder or ellipses. Then 10th problem, a geodesic on a sphere, a great circle. இது வந்து ரிப்பீட்டடாகவே கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம், ஸோ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் 11th problem, 11th question, the envelope of a single parameter family of planes is called developable. And then 12th problem, the direction of the parametric curve at a point on a surface r equal to r of u comma v will be conjugate if m equal to 0. 13th question, for the surface x equal to u cos v, y equal to u sin v, z equal to cv, the first fundamental coefficients respectively. First fundamental coefficient respectively na first வந்து e find out பண்ணோம், and then f and then j. இப்படி தான் இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களோட ஆப்ஷன் வந்து நீங்கள் டிக் பண்ணணும். ஃபார்மேட் மாற்றி இருக்குதா இல்லையாலாம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கொடுத்துருக்கிற கிவன் வெக்டரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. u cos v, u sin v, cvன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அண்ட் தென் r1 வித் ரெஸ்பெக்ட் டு u, r1ன்னா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு u டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அண்ட் தென் r2னா வித் ரெஸ்பெக்ட் டு v டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அண்ட் தென் e ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து r1 டாட் r1 ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். அண்ட் தென் f ஈக்குவல் டு r1 டாட் r2, g ஈக்குவல் டு r2 டாட் r2. இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து 1, அதாவது e வந்து 1ன்னு கிடைக்கும், f வந்து 0ன்னு கிடைக்கும், g வந்து u² + c² கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆப்ஷன் வந்து b வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்குது. 1 0 u² + c². அண்ட் தென் 13th problem, the necessary and sufficient condition that a curve to be a plane curve is that plane curve வந்து tau equal to 0 at all points of C. Suppose வந்து straight line இருந்துச்சுன்னா kappa equal to 0 at all points of C இருக்கும். Then 14th question, the plane determined by the tangent and binormal at a point P on a ஸ்பேஸ் கர்வ் எஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெக்டிஃபையிங் பிளேன், ஆஸ்குலேட்டிங் பிளேன், டேஞ்சன்ட் பிளேன், நார்மல் பிளேன் சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு ஃபிகர் போட்டுக்கோங்க. ஃபிகர் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்க இந்த இதை வந்து டி, இது என், பின்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஆஸ்குலேட்டிங் பிளேன், நார்மல் பிளேன் அண்டு ரெக்டிஃபையிங் பிளேன். இப்போ வந்து இந்த டி வந்து டேஞ்சன்ட், என் வந்து நார்மல், B is binormal. ஓகேங்களா? அப்போது டேஞ்சன்ட்டுக்கும் நார்மலுக்கும் பிட்வீனில் இருக்கிறது ஆஸ்குலேட்டிங் பிளேன், பைனார்மலுக்கும் நார்மலுக்கும் பிட்வீனில் இருக்கிறது நார்மல் பிளேன், அண்ட் தென் டேஞ்சன்ட்டுக்கும் பைனார்மலுக்கும் பிட்வீனில் ரெக்டிஃபையிங் பிளேன். ஸோ த பிளேன் டிட்டர்மைன்ட் பை த டேஞ்சன்ட் அண்ட் பைனார்மல்னு சொன்னாங்கன்னா டேஞ்சன்ட்டுக்கும் பைனார்மலுக்கும் பிட்வீனில் என்ன பிளேன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையிங் பிளேன். ஸோ வந்து ஆப்ஷன் வந்து ரெக்டிஃபையிங் பிளேன். இந்த மாதிரி ஃபிகர் போட்டு படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே மறக்காமல் இருக்கும். Fifteenth problem, if r is the position vector of any point in the oscillating plane and if the curve is given in terms of an arbitrary parameter u, then the equation to the oscillating plane r box product of r minus r comma r dot r double dot equal to 0. That is our option. And then next 16th question, the matrix of the coefficient of Seret-Frenet formulas. 4 matrix format கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து Seret-Frenet ஃபார்முலா அப்படியே கொடுத்தாலும் உங்களால்
போட்டுற முடியும். ஸோ அந்த கீழே அந்த போட்டிருக்கேன் பாருங்கள். சொல்யூஷனில் 0 கப்பா 0 மைனஸ் கப்பா 0 டவு 0 மைனஸ் டவு 0 டிஎன்பி அப்படியே எழுதிக்கோங்க. அண்ட் தென் as usual மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரோ அண்ட் தென் காலம், ரோ அண்ட் தென் காலம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டி டேஷு என் டேஷு பி டேஷ்லாம் கிடச்சிடும். இப்படியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால் மேட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் 17th ப்ராப்ளம். த ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் ஆர் இஸ் கிவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரோ ஆஃப் த கர்வ் அட் பி அண்டு சிக்மா the reciprocal of the torsion. ஆப்ஷன்ஸ் வந்து பி வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்குது. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரோ ஸ்கொயர் ப்ளஸ் ரோ டேஷ் சிக்மா த ஹோல் ஸ்கொயர். அண்ட் தென் 18th question. The necessary and sufficient condition for a curve to be a ellipse is that option D, the ratio of the curvature and the torsion constant. ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. எலிக்ஸாக இருந்துச்சுனாலுமே கப்பா டிவைடட் பை டவு ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு. அப்போ ரேஷியோ ஆஃப் கர்வேச்சர் அண்ட் டார்ஷன் தான். இந்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். தேர்ட் ஆப்ஷனில் சப்போஸ் ஆப்ஷனில் வந்து த ரேஷியோ ஆஃப் த டார்ஷன் அண்ட் கர்வேச்சர்னு கொடுத்துருந்தாங்கன்னா தப்பாக இருக்கும். ஸோ அது ஞாபகம் கரெக்டாக பார்த்து பண்ணிவிடுங்க. அண்ட் தென் கப்பா டிவைடட் பை டவு ஈவன் வந்து டேன் ஆல்ஃபாவாக இருக்கும். தட் இஸ் டேன் ஆல்ஃபா ஆல்சோ கான்ஸ்டன்ட். அதனால் டேன் ஆல்ஃபாவும் தெரிஞ்சு வச்சுங்க. சம்டைம்ஸ் டேன் ஆல்ஃபான்னு கூட 4 ஆப்ஷனில் கொடுத்து கேட்கலாம். அண்ட் தென் 19th ப்ராப்ளம். 19th ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த எலமெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் டிஎஸ் இஸ் கிவன் பை டிஎஸோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஹெச் இன்ட்டு டியூ டிவி. அதாவது வந்து டிஎஸ் வந்து நம்ம என்னென்னு எழுதுவோம்னா R1 இன்ட்டு டியூ கிராஸ் R2 இன்ட்டு டிவின்னு எழுதுவோம். அப்போது மாடலஸ் ஆஃப் R1 கிராஸ் R2 இன்ட்டு டியூ டிவி. மாடலஸ் ஆஃப் R1 கிராஸ் R2 நத்திங் பட் ஹெச் இன்ட்டு டியூ டிவி. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஏற்கனவே ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அதனால் நீங்கள் சீக்கிரமாகவே இதை பண்ணிடலாம். அண்ட் தென் 20th question. The necessary and sufficient condition for a curve to be a geodesic on a surfaces. Option A, u into dou t divided by dou v dot minus v into dou t divided by dou u dot equal to 0. Or otherwise v into dou t divided by dou u dot minus u into dou t divided by dou v dot equal to 0 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. த்ரூ அவுட் மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இப்படியும் போட்டுக்கலாம். அண்ட் தென் 21st. The Dupin's indicatrix. A straight line, a circle, a conic section, a pair of straight line. வந்து conic section வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். அண்ட் தென் 22nd. The asymptotic lines are option D, dr dot dn equal to 0 or otherwise இப்படியும் எழுதலாம். dr divided by ds dot dn divided by ds equal to 0. ரெண்டு ஃபார்மேட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் 23. A developable surface is one parameter family of planes. இதுதான் நம்மளுக்கு மறந்துடும். பிளேன்ஸா இல்லை கர்வ்ஸா ஸ்பியர்ஸா ஸ்ட்ரெயிட் லைன்ஸா. அதனால் அதெல்லாம் மட்டும் சரியாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டெவலப்பபிள் வந்துட்டாலுமே ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் பிளேன்ஸ். 24th question. The canonical equation of geodesic are last option d by ds of dou t divided by dou v dash minus dou t divided by dou v equal to 0 and d by ds of dou t divided by dou u dash minus dou t divided by dou u equal to 0. Twenty-fifth question. On the general surface, a necessary and sufficient condition for the curve v equal to constant to be a geodesic is that அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி e2 plus fe1 minus 2e f1 equal to 0. இதெல்லாம் வந்து ரிசல்ட் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணி ப்ரூஃப் எல்லாம் எழுதி நீங்கள் உங்களால் பண்ண முடியாது. அந்த டயத்துக்கு நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது. அதனால் வந்து ரிசல்ட் அப்படியே படிச்சுக்கோங்க. 26th question. At every point of geodesic, its principal normal is normal to the surface. Option A correct answer. 27th. The geodesic curvature of the parametric curve v equal to constant is given by
kappa g equal to kappa g na geodesic curvature 1 divided by 2 h inverse E inverse equal to 2E f1 minus E f2 minus f E1. 28th question. The second fundamental coefficients L, M, N are given by L வந்து minus n1 dot r1, m minus n1 dot r2, n minus n2 dot r2. or otherwise இப்படி நீங்கள் minus n1 dot r2 வந்து minus n2 dot r1 எழுதிக்கலாம். ரெண்டுமே வந்து சேம் ஆன்சர் தான். அதர்வைஸ் எல்லை வந்து இப்படியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். n into r11 m equal to n r12 n dot r12 n equal to n dot r22 வெக்டர் இப்படியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுவும் ஒரு ஃபார்முலா தான். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 29th question. Let E, F, G and L, M, N be the first and second fundamental coefficients at an oblique point. Oblique point என்னங்கன்னா செகண்ட் ஃபண்டமெண்டலோடது L, M, N அப்படி எழுதிக்கோங்க. கீழே வந்து E, F, G இது எல்லாமே அதோட ரேஷியோஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும். ரியல் சர்ஃபேஸ் ஹோல்டு ஒரு ரியல் சர்ஃபேஸ் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த சர்ஃபேஸ் வந்து ஐதர் பிளேனாக இருக்கும் இல்லாட்டி ஸ்பெரிக்கலாக இருக்கும். அந்த ரிசல்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Thirtieth question. Equation of asymptotic lines is given by L du square plus 2m du dv plus n dv square equal to 0. Solution பார்த்தீங்கன்னா an asymptotic line is a curve whose direction at every point is asymptotic. Asymptotic definition. The equation of asymptotic line na dr divided by ds dot dn divided by ds equal to 0. That is L du square plus 2m du dv plus n dv square equal to 0. So also the asymptotic lines are self conjugate ஆகவும் இருக்கும். இந்த ரிசல்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. And then 31th question. Equations of the tangent plane and normal plane to the surface xyz equal to 4 at 1, 2, 2 r. Already equation of tangentக்கு போட்டிருந்தோம். r minus r dot del f equal to 0 சொல்லிட்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருந்தோம். இங்கே வந்து வேறு மாதிரி போட்டிருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டேஞ்சன்ட் பிளேன் கொடுத்துருக்கிற சர்ஃபேஸ் எழுதிக்கோங்க. f equal to xyz minus 4 equal to 0. fx என்ன, fy என்ன, fz என்ன. தட் மீன்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x. fxனா fy என்ன டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y. fz மீன்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டிங் f வித் ரெஸ்பெக்ட் டு z. அது மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அட் பாயிண்ட் நம்மளுக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்ட்டோட அந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி fx என்ன, fy என்ன, fz என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. Therefore, the equation of the tangent plane at 1, 2, 2 that is generally tangent plane என்ன ஃபார்முலானா x minus x into fx plus y minus y into fy plus z minus z into fz equal to 0 general formula. ஸோ வந்து நீங்கள் அப்படியே கொடுத்துருக்கிற பாயிண்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2x plus y plus z equal to 6ன்ற ஆன்சர் கிடச்சிடும். அண்ட் தென் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் பிளேன். நார்மல் பிளேனுக்கும் இதே ஃபார்முலா தான். இந்த எஃப்எக்ஸ் வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் வந்தது, இங்கே வந்து கீழே வந்து டிவிஷனில் வந்துட்டு ஈக்குவல் டுன்னு வரும். ஆஸ் யூஷுவல் இதுவும் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நார்மல் பிளேனோட ஈக்குவேஷன் வந்து x minus 1 divided by 2 equal to y minus 2 divided by 1 equal to z minus 2 divided by 1ன்னு கிடைக்குது. ஸோ நம்மளோட ஆப்ஷன் வந்து இதுக்கு A வந்து கரெக்டாக இருக்குது. 2x plus y plus z equal to 6, x minus 1 by 2, y minus 2 divided by 1 equal to z minus 2 divided by 1. அது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் பிளேனோடது. ஃபஸ்ட் இருக்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் பிளேனோடது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது, ப்ராப்ளமாக கேட்டாங்கன்னா. அண்ட் தென் 32nd problem. A necessary and sufficient condition for a surface to be a developable is that its Gaussian curvature. காஷியன் கர்வேச்சர்னா கேபிட்டல் கேன்னு டினோட் பண்ணுவாங்க. காஷியன் கர்வேச்சர் வந்து 0வாக இருக்கும் டெவலப்பபிளாக இருந்துச்சுன்னா. அண்ட் தென் 33 செரட்-ஃப்ரெனெட் ஃபார்முலா ஆர் கிவன் பை. ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த மேட்ரிக்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த கொஸ்டினோட ஹெல்ப்போடு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுங்க. அதாவது வந்து 0 கப்பா 0
minus kappa 0 tau 0 minus tau 0 t n b equal to t dash n dash b dash. இப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ டி டேஷ் என்ன, என் டேஷ் என்ன, பி டேஷ் என்னன்னு ஈஸியாக இதை போட்டுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். 1 minute கூட ஆகாது. அண்ட் தென் 34th question. The rate of change of the tangent when we proceed along the curve is called the curvature vector. Curvature vectorோட definition தான் இது, பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதே மாதிரி ஆக்சுவலாக வந்து ஆஸ்குலேட்டிங், சப்போஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த ஆஸ்குலேட்டிங் பிளேன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து டார்ஷனோட வெக்டரை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மெமரியில் நிற்கும். அண்ட் தென் 35th question. The surface enveloped by the normal plane of a surface is called polar developable. இதுவும் வந்து ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா போலார் டெவலப்பபிள் இருக்குது, அண்ட் தென் ஆஸ்குலேட்டிங் டெவலப்பபிள், அப்புறம் வந்து ரெக்டிஃபைங் டெவலப்பபிள் 3 இருக்குது. அந்த டெவலப்பபிளோட டெஃபினேஷன்ஸும் 3மே படிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட் த சர்ஃபேஸ் என்வெலப்டு பை த நார்மல் பிளேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து போலார் டெவலப்பபிள். த சர்ஃபேஸ் என்வெலப்டு பை த நார்மல் பிளேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா போலார் டெவலப்பபிள். சப்போஸ் த சர்ஃபேஸ் என்வெலப்டு பை த ஆஸ்குலேட்டிங் பிளேன்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஆஸ்குலேட்டிங் டெவலப்பபிள். அந்த சர்ஃபேஸுக்கு பேர் வந்து ஆஸ்குலேட்டிங் டெவலப்பபிள், இல்லைன்னா டேன்ஜென்ஷியல் டெவலப்பபிள்னு சொல்லலாம். அண்ட் தென் த சர்ஃபேஸ் என்வெலப்டு பை த ரெக்டிஃபைங் பிளேன்னா ரெக்டிஃபைங் டெவலப்பபிள். அதுக்கு அப்படியே கரஸ்பாண்டிங்காக வர மாதிரி இருக்கும். ஆஸ்குலேட்டிங் பிளேனுக்கும் அதால் என்வெலப் பண்ணியிருந்தாச்சுன்னா அந்த சர்ஃபேஸ் வந்து ஆஸ்குலேட்டிங் டெவலப்பபிள், இல்லைன்னா டேன்ஜென்ஷியல் டெவலப்பபிள்னு ஒரு நியூ நேம் மாதிரி இருக்கும். அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து நார்மல் பிளேனால் என்வெலப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த சர்ஃபேஸ் என்வெலப் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அது வந்து polar developable. 36th question. Gaussian curvature K equal to ln minus m square divided by eg minus f square is called a என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்: மீன் கர்வேச்சர், காஷியன் கர்வேச்சர், லைன் ஆஃப் கர்வேச்சர், கர்வேச்சர். கே வந்து கேபிட்டல் கே, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் காஷியன் கர்வேச்சர்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஆப்ஷன் பி வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். அண்ட் தென் 37. The conic x square divided by rho 1 plus y square divided by rho 2 equal to 2h, z equal to h is known as Dupin indicatrix. இது எல்லாமே வந்து டெஃபினிஷன் மாதிரி தான், தியரம்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து இது எல்லாத்தையும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 37 கொஸ்டின். இது கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இல்லை ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்க கொஸ்டின். பாலிடெக்னிக் இதுக்கு முன்னாடி வச்ச எக்ஸாம்ஸு, பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதில். இப்போ வந்து அந்த 36th கொஸ்டினில் பார்த்தோம் இல்லைங்களா, காஷியன் கர்வேச்சர் K equal to ln minus m square divided by eg minus f square. அது வந்து இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். The Gaussian curvature K of the surface at any point is defined by K equal to kappa A into kappa B. இதெல்லாம் வந்து principal curvatures equal to t square divided by h square. ln minus m square வந்து t square denote பண்ணலாம், eg minus f square வந்து h square denote பண்ணலாம். It is also called specific curvature. Gaussian curvature வந்து specific curvature சொல்லலாம், செகண்ட் கர்வேச்சர்னு சொல்லலாம், இல்லைன்னா டோட்டல் கர்வேச்சர்னு சொல்லலாம். இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து காஷியன் கர்வேச்சர் கொடுக்காம செகண்ட் கர்வேச்சர் இல்லை டோட்டல் கர்வேச்சர், ஸ்பெசிஃபிக் கர்வேச்சர்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இது வந்து காஷியன் கர்வேச்சர் தான் நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதனால தான் வந்து இந்த 3 பேரையும் கூட ஞாபகம் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் தெரியும், ஆனால் நேம் தெரியாததுனால விட்டுறக்கூடாது. ஆல்சோ ஃபஸ்ட்டு கர்வேச்சர்னால் என்னன்னு இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு கர்வேச்சர் வந்து கேபிட்டல் ஜேன்னு டினோட் பண்ணுவாங்க, தட் இஸ் கப்பா ஏ ப்ளஸ் கப்பா பி. செகண்ட் கர்வேச்சர்னால் இப்போ தான் பார்த்தோம் கப்பா ஏ இன்ட்டு கப்பா பின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு கர்வேச்சர்னால் ப்ளஸ்ஸு, செகண்ட் கர்வேச்சர்னால் மல்டிப்ளிகேஷன். சப்போஸ் மீன் கர்வேச்சர்னால் ஃபஸ்ட்டு கர்வேச்சர் டிவைடட் பை 2, தட் இஸ் கப்பா ஏ ப்ளஸ் கப்பா பி டிவைடட் பை 2. And then the amplitude of normal curvature, அது வந்து some capital A equal to half into kappa A minus kappa B denote பண்ணுறாங்க. இது வந்து amplitude of
நார்மல் கர்வேச்சர். இங்கே பின்றது வந்து மீன் கர்வேச்சரை மியூன்னு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் கேபிட்டல் பின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் நார்மல் கர்வேச்சரும் கிடைக்கும். 38. The asymptotic lines of the paraboloid of revolution z equal to x square plus y square is given by du square plus u square dv square equal to 0. 39. Curves of stationary length are called geodesics. Curvesல இருக்கிற ஒரு stationary length வந்து geodesicனு சொல்லுவோம். Then 40th question. The curvature of indicatrix is in the ratio of the circular curvature to the scree curvature. Okay, option B வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். scree curvature circular curvature உள்ள ரேஷியோ தான் வந்து என்னதுன்னா curvature of indicatrix. அதனால ஞாபகம் வச்சுங்க. சம்டைம்ஸ் வந்து சர்க்குலர் கர்வேச்சருக்கும் ஸ்க்ரீ கர்வேச்சருக்கும் உள்ள ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீ கர்வேச்சர்னா ரூட் ஆஃப் கப்பா ஸ்கொயர் ப்ளஸ் டவு ஸ்கொயர்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு படிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக ஞாபகம் இருக்கும். அது டிவைடட் பை சர்க்குலர் கர்வேச்சர், தட் இஸ் கப்பான்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கும் உள்ள ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீ கர்வேச்சர் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா தான் சர்க்குலர் கர்வேச்சர் வரும். அண்ட் தென் 41 பார்த்தீங்கன்னா C is a curve and S is a surface, then C and S have 3 point of contact at T0. 3 point of contact at T0னா F of T0 இல்லை F dash of T0 F double dash of T0 எல்லாமே 0 வந்துடும். 3 point contact அப்படின்னா அந்த F triple dash of T0 இருக்கும் இல்லைங்களா, அங்கேருந்து not equal to 0ன்னு ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் 4 point contactனா F4 of T0 வந்து not equal to 0. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் 0வாக இருக்கும். இது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் 42 த ஆர்க் லென்த் ஆஃப் த கர்வ். ஆர்க் லென்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலாக ஃபார்முலா தெரியும். இன்டெக்ரல் ஓவர் a to u மாடலஸ் ஆஃப் ஆர் டாட் இன்ட்டு டிடின்னு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாவில் தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். மாடலஸ் ஆஃப் ஆர் டாட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுங்க. சைடில் வந்து இங்கேயும் ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து ஆன்சர் வந்து 3 times root 2 sin h 2 பைன்னு கிடைக்கும். ஆப்ஷன் சி வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்கும். அண்ட் தென் 43 the first fundamental coefficients for the surface x equal to u, y equal to v, z equal to u square minus v square r. இதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. தட் இஸ் இ ஆஃப் ஜி. ஈனா வந்து r1 dot r1, f means r1 dot r2, g means r2 dot r2. இதெல்லாத்தையும் r1னா with respect to u find out பண்ணுவோம், r2னா with respect to v differentiate பண்ணணும். differentiate பண்ணி substitute பண்ணி டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இஎஃப்ஜியோட வேல்யூ கிடச்சிரும். ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சொல்யூஷனும் இங்கே போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. And then 44th problem. If kappa and kappa n are the curvatures of oblique and normal sections through the same tangent line and theta is the angle between these sections, then kappa n equal to kappa cos theta. This is due to Meissonier theorems. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. 45th question. If kappa A and kappa B are the principal curvatures at O on the surface, if kappa A and kappa B have the same sign, then the indicatrix is ellipse. Suppose same sign இருந்துச்சுன்னா அதோட indicatrix வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எலிப்ஸாக இருக்கும். அதோட சொல்யூஷனும் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். காஷியன் கர்வேச்சர் அட் பின்னா கேபிட்டல் கே ஈக்குவல் டு சம் கப்பா ஏ இன்ட்டு கப்பா பின்னு பார்த்தோம். காஷியன் கர்வேச்சரை வேறு எப்படி சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். டோட்டல் கர்வேச்சர்னு சொல்லலாம், இல்லை ஸ்பெசிஃபிக் கர்வேச்சர்னு சொல்லலாம், இல்லை செகண்ட் கர்வேச்சர்னு சொல்லலாம். இப்போ வந்து
அதோட ஃபார்முலாஸ் இங்கே எழுதியிருக்கு ln minus m square divided by eg minus f square, where kappa a and kappa b are the principal curvature. At P is called an elliptic point if at P the Gaussian curvature has positive sign. That is ln minus m square வந்து எப்படி இருக்கணும்னா greater than 0 இருக்கணும். Clearly k is positive if and only if kappa a வும் kappa b யும் எப்படி இருக்கணும், உங்களுக்கு வந்து சேம் சைனாக இருக்கணும். சப்போஸ் மைனஸ்னாலும் ப்ளஸ் கிடச்சிடும், ப்ளஸ்னாலும் ப்ளஸ் கிடச்சிடும். சப்போஸ் டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நெகட்டிவில் வரும் ஆன்சர். ஸோ வந்து அதனால் சேம் சைனில் இருந்துச்சுன்னா இது வந்து பாசிட்டிவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கிறதுனால இது வந்து எலிப்ஸாக இருக்கும். And then 46 question, an elliptic point the Gaussian curvature வந்து greater than 0 இருக்கும். அந்த மேலே இருக்கிறதே தான் இப்படியும் கேட்டாங்கன்னா an elliptic point the Gaussian curvature எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா greater than 0 இருக்கும். The surface is developable if and only if ln minus m square greater than 0, ln minus m square less than 0, ln minus m square equal to 0 and ln minus m square not equal to 0. 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து k வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா ln minus m square divided by eg minus f square டினோட் பண்ணுவோம், which is equal to 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து surface is developable if and only if. அப்போ வந்து இந்த Gaussian curvature வந்து 0வாக இருந்துச்சுன்னா அந்த surface வந்து எப்படின்னு சொல்லுவோம், டெவலப்பபிள்னு சொல்லலாம். That implies ln minus m square equal to 0ன்னு சொல்லலாம். Question. If the curvature kappa equal to 0 at all points on a curve, then the curve is a straight line. Suppose tau equal to 0 at all points on a curve na plane curve இருக்கும், kappa equal to 0 na straight line இருக்கும். 49. Curve is a ellipse if and only if kappa divided by tau is equal to constant. இந்த கொஸ்டின் நம்ம எழுதுறதுலேயே டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு 3 டைம் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து சர்க்குலர் எலிக்ஸ்னு கேட்பாங்க, சம்டைம்ஸ் சிலிண்ட்ரிக்கல் எலிக்ஸ்னு கேட்பாங்க, சம்டைம்ஸ் எலிக்ஸ்னு கேட்பாங்க. ஜென்ரலாக எலிக்ஸுக்கு கப்பா டிவைடட் பை டவு ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அதை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் 50th கொஸ்டின், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த எலிக்ஸ் x equal to a cos u, y equal to a sin u, z equal to a u tan alpha ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து கர்வேச்சர்னு கேட்காம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் கர்வேச்சரோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், தட் இஸ் ரோன்னு சொல்லுவோம். ரோ ஈக்குவல் டு 1 டிவைடட் பை கப்பா. கர்வேச்சருக்கு நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரியும், மாடலஸ் ஆஃப் ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் டாட் டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் ஆர் டாட் ஹோல் கியூப். ஸோ அதில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆர் கொடுத்துருக்காங்க, ஸோ ஆர் டாட்டு, ஆர் டபுள் டாட்டு, ஆர் ட்ரிபிள் டாட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் டாட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அப்புறம் அதுக்கு மாடலஸ் வேல்யூ எடுங்க, எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ ஸ்கொயர் இன்ட்டு சீக்கண்ட் ஆல்ஃபான்னு கிடைக்கும். அண்ட் தென் மாடலஸ் ஆஃப் ஆர் டாட் வந்து ஏ சீக்கண்ட் ஆல்ஃபான்னு கிடைக்கும். ஸோ கப்பாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை ஏன்னு கிடைக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு கேட்டிருக்காங்க. சில டைம் வந்து நம்ம கப்பா கண்டுபிடிச்ச உடனே கர்வேச்சர் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சி காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை ஏ வந்து போட்டுறக்கூடாது, அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஆப்ஷனும் அவங்க கொடுப்பாங்க. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை ஏனே ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்ல தெளிவாக ஒரு மாதிரி பதட்டம் இல்லாமல் பண்ணணும் எக்ஸாம் பண்ணும்போது. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து ரோ ஈக்குவல் டு 1 டிவைடட் பை கப்பா விச் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா விச் இஸ் நத்திங் பட் ஏ இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் ஆல்ஃபா. தட் இஸ் ஆப்ஷன் பி வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து டோட்டலாக வந்து இந்த இதில் வந்து 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதையே நீங்கள் வந்து கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமாவும் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்து போட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.